மேடம் லிவர் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிட்னி ப்ராப்ளமும் சேம் தான் சார். கிட்னி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சின்னதாக இருக்கும் பொழுது, கொஞ்சம் சிவியராக இருக்கும்பொழுது ஒரு சிம்டமும் காட்டாது. ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது தான் ரொம்ப சிவியராகவே காட்ட தொடங்கும். சாதாரணமாக நம்ம யூரின் போகும்பொழுது பார்த்திங்கன்னா சில பேருக்கு எரிச்சல் வரும், சில பேருக்கு வந்து கலர் வந்து சேஞ்சாக இருக்கும். ரொம்ப சிவியரெல்லாம் போச்சுன்னா யூரினில் வந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ இருக்குது. நம்ம ஒன்றும் பெருசாக கிட்னியில் ஏதோ கேன்சர் வந்துடுச்சு அது வந்துடுச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பாடியில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், ரொம்ப ஃபெட்டிகாக இருப்போம், எங்கே போனால் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகமே இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தூக்கத்திலே இருப்பாங்க. தூக்கம் வராமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் அப்படின்னா தூக்கமே ரொம்ப அதிகமாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே கிட்னி டேமேஜுக்கான ஒரு அறிகுறி தான். அதனால் எப்போ டயர்டாக இருக்கீங்களோ, நான் நல்லா சாப்பிட்றேன் ஏன்னு தெரியல நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஏன்னா உங்கள் எனர்ஜி வந்து அப்சர்ப்ஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கிட்னிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு யூரினை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபோம் யூரியான்னு சொல்லுவாங்க, அப்படி நுரையா யூரின் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து சில பேர் வந்து அதை பெருசாக எடுத்துப்பாங்க, சில பேர் அது ஒன்றும் பெருசாக இல்லை சரியாயிடும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் யூரினில் ஸ்மெல்லு வரும். ஸோ இந்த மாதிரி பல வகையான யூரினை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்னியில் வந்து யூரினரி பிளாடரையோ இல்லை கிட்னிலையோ ஏதோ மாற்றங்கள் இருக்குது, அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னதாக மாற்றம் இருக்கும் பொழுதே நம்ம போயிட்டு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கிட்னி வந்து ஷ்ரிங்காகிறத கூட நிறைய பேஷண்ட்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ ஷ்ரிங்காக இருக்குன்னா கிட்னி வந்து சுருங்கி இருக்குது, ஒரு சைடு மட்டும் கிட்னி சுருங்கி இருக்கும். அப்போ அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாமல் உடம்பு வந்து ஒரு தள்ளாட்டத்துக்கு போயிடும். இப்போ வந்து கை காலெல்லாம் நடக்கும் பொழுதே தெரியும், அவங்களுக்கு ரொம்ப வீக்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு கவனம் செலுத்தணும். பரவாயில்ல பார்த்துக்கலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செக்கப் பண்ணுங்கள், ஃபுல் பாடி செக்கப் பண்ணுங்கள், ஹெல்த் செக்கப் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேரில் 5 பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்துட்டு செக்கப் போய் பானா எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அதில் ஏதாவது இருக்கும்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் வந்துட்டு பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த கான்செப்டில் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அவங்க இப்போ பயப்படுறாங்க, அது சீரியஸாக ஃபுல்லாகவே பாதிப்பு வரும்பொழுது அவங்களால ரெக்கவரியே ஆக முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ நிறைய பேர் பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு செக்கப்ன்றது வந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம இருக்குன்னு சொல்கிற நோக்கத்தில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இல்லைன்னு தெரியறதுக்கும் நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு எந்த சிம்டம் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை வந்து அஜாக்கிரதையே இருக்காதீங்க. போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா ஈஸி, நார்மலாக இருந்துக்கலாம். ஆனால் ஏதாவது இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து சயின்ஸ் எவ்வளோ முன்னேறிடுச்சு. ஸோ நம்ம அதுலேருந்தும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து கவனக்குறைவுனால பரவாயில்ல ஏதோ ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க. இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டி வலி வரும், பேக் பெயின் வரும். ஸோ அந்த போனில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதுவும் வந்து ரிலேட்ஸ் டு கிட்னியும் யூரினரி பிளாடரும் தான். அப்போது யூரினரி பிளாடரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கிட்னியில் வந்து ஏதோ ஹீட் இருக்குது, இல்லை ரொம்ப டேம்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அஜாக்கிரதையாக இல்லாமல் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை வந்து சரிப்படுத்திக்கோங்க. கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.